ஹலோ ஹாய் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம யூனிட் 8 பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே 8 இல்லையா? அதனால் ப்ரெசன்ட் கண்டினியூஸையும் ப்ரெசன்ட் சிம்பிளையும் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த பிக்சரை பாருங்கள். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் அண்ட் ப்ரெசன்ட் சிம்பிள் ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். ப்ரெசன்ட் கண்டினியூஸில் என்ன இருக்கும்? ஆம், இஸ், ஆர், அது கூட ஐஎன்ஜி இருக்கும். ப்ரெசன்ட் சிம்பிளில் என்ன இருக்கும்? ப்ரெசன்ட் பேஸ் வேர்ப் இருக்கும். ஹீ ஷீ இட் வந்தால் மட்டும் எஸ் இல்லைனா இஎஸ் சேர்ந்துருக்கும். இவ்வளோ தான் ரூல். இப்போ இங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான், கிட்டார் இருக்குது, டிவி பார்த்துட்ருக்கான். அவன் இப்போ டிவி பார்த்துட்ருக்கான், அவன்கிட்ட கித்தார் இருக்குது. அப்போ அவன் கித்தார் வாசிப்பான் இல்லையா? இதெல்லாம் வச்சு எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஜிம் இஸ் வாட்சிங் டெலிவிஷன். ஜிம் டிவி பார்த்து கொண்டிருக்கிறான். ஹீ இஸ் நாட் பிளேயிங் த கித்தார். அப்போ அவன் என்ன பண்ணல? இப்போ அவன் கித்தார் வாசிச்சுக்கிட்டு இல்லை. பட் ஜிம் ஹேஸ் அ கித்தார். ஜிம்கிட்ட ஒரு கித்தார் இருக்குது. ஹீ ஆஃபன் பிளேஸ் இட். அவன் அடிக்கடி இதை ப்ளே பண்ணுவான். அண்ட் ஹி பிளேஸ் வெரி வெல். அண்ட் அவன் அதை நல்லா ப்ளே பண்ணுவான். பிளேஸ் வந்திருக்கு பாருங்கள், ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஜிம் பிளேஸ் த கித்தார். ஜிம் வந்து கித்தார் வாசிப்பான். பட் ஹீ இஸ் நாட் பிளேயிங் த கித்தார் நவ். ஆனால் இப்போ அவன் வாசிச்சுட்ருக்கானா? இப்போ அவன் வாசிச்சுட்டு இல்லை. அது எப்படி சொல்கிறது? ஹீ இஸ் நாட் பிளேயிங் த கித்தார் நவ். இப்போ கேள்வி, இஸ் ஹீ பிளேயிங் த கித்தார்? இப்போ அவன் கித்தார் வாசிச்சுட்ருக்கானா? நோ, ஹீ இஸ்ன்ட். டஸ் ஹீ பிளே த கித்தார்? அவன் இந்த கித்தார் வாசிப்பானா? வாசிப்பான். எஸ், ஹீ டஸ். புரிஞ்சுதா? இதை தான் நம்ம இந்த யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஐ ஆம் டூயிங். நவ், இப்போ, அட் த டைம் ஆஃப் ஸ்பீக்கிங். நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்தில் என்னென்ன செயல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோ அதுதான் என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். பாஸ்ட்டும் இல்லை, ஃப்யூச்சரும் இல்லை, நவ், இப்போ நடக்கிறது. இதுக்கு என்னென்ன இருக்கும்? ஆம், இஸ், ஆர், அது கூட வேர்ப் வந்து ஐஎன்ஜி வந்திருக்கும் இல்லையா? வேர்போட ஐஎன்ஜி வந்திருக்கும். இப்போ பாருங்கள், ப்ளீஸ் பி குவைட். ஐ ஆம் ஒர்க்கிங். ஐ ஒர்க்குன்னு வரக்கூடாது, பேசாமல் இருங்க, அமைதியாக இருங்க. ஐ ஆம் ஒர்க்கிங், நான் வேலை செய்து கொண்டிருக்கிறேன். அடுத்தது, டாம் இஸ் ஹேவிங் அ ஷவர் அட் த மோமெண்ட். அட் த மோமெண்ட்னா இப்போ. அட் த மோமெண்ட் டாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? ஹேவிங் ஷவர் அப்படின்னா குளிச்சுட்டு இருக்கான். டாம் இஸ் ஹேவிங் அ ஷவர் அட் த மோமெண்ட். இந்த இடத்துல டாம் ஹேஸ் அ ஷவர் அட் த மோமெண்ட்னு சொல்லக்கூடாது. இப்படி சொன்னால் தப்பு. ஓகேங்களா? அடுத்தது, டேக் அன் அம்பர்லா வித் யூ. இட்ஸ் ரெய்னிங். உன் கூட ஒரு அம்பர்லாவை எடுத்துக்கோ. ஏன்னா இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு? இப்போ மழை பெஞ்சிட்ருக்கு. இட்ஸ் ரெய்னிங். இட் ரெயின்ஸ்ன்னு சொல்லக்கூடாது இந்த இடத்துல. யூ கேன் டர்ன் ஆஃப் த டெலிவிஷன். நீ டெலிவிஷனை ஆஃப் பண்ணிவிடு. ஐ ஆம் நாட் வாட்சிங் இட். நான் அதை பார்த்துக்கிட்டு இல்லை. ஐ ஆம் நாட் வாட்சிங் இட். ஒய் ஆர் யூ அண்டர் த டேபிள். ஏன் டேபிளுக்கு கீழே இருக்க? வாட் ஆர் யூ டூயிங். என்ன பண்ணிகிட்டு இருக்க? என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? வாட் ஆர் யூ டூயிங். இதெல்லாமே நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸில் தான் சொல்லணும். ஆம், இஸ், ஆர் யூஸ் பண்ணி பக்கத்தில் வேர்போட ஐஎன்ஜி சேர்க்கணும். இப்போ அப்படியே அடுத்தது பாருங்கள், ப்ரெசன்ட் சிம்பிள். இதை நம்ம எங்கே யூஸ் பண்ணோம்? இன் ஜென்ரல், பொதுவாக. ஆல் த டைம் ஆர் சம்டைம்ஸ், எப்போதுமே செய்கிற விஷயம் இல்லை எப்பயாச்சும் செய்கிற விஷயத்துக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் யூஸ் பண்ணலாம். இங்கே என்ன வரும்? ஒரு ப்ரெசன்ட் வேர்ப் வரும். அண்ட் ஹீ ஷீட் வரும்போது எஸ் இல்லைனா இஎஸ் சேர்ந்து வரும். கரெக்டாக? ஓகே. ஐ ஒர்க் எவ்ரி டே ஃப்ரம் 9 o'clock to 5:30. எவ்ரி டே, டெய்லிக்கும் இல்லையா? எவ்ரிடே. அப்போ ஐ ஆம் ஒர்க்கிங் எவ்ரிடேன்னு சொல்லக்கூடாது. இது வழக்கமாக ஜென்ரலாக எப்போதுமே நடக்கிற விஷயம் இல்லையா? ஐ ஒர்க் எவ்ரிடே ஃப்ரம் 9 o'clock to 5:30 அப்படி தான் சொல்லணுமே ஒழிய ஐ ஆம் ஒர்க்கிங் எவ்ரிடே ஃப்ரம் 9 o'clock to 5:30ன்னு சொல்லக்கூடாது. டாம் ஹேஸ் அ ஷவர் எவ்ரி மார்னிங். ஒவ்வொரு நாளும் காலையில் அவன் என்ன பண்ணுவான்? ஷவர் எடுத்துப்பான். ஆனால் இப்போ அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னா டாம் இஸ் ஹேவிங் அ ஷவர் அட் த மொமெண்ட். இப்போ அவன் குளிச்சுட்டு இருக்கானா? ஆனால் அவன் எப்போதுமே காலையில் குளிச்சுருவான் அப்படின்னு நம்ம பொதுவாக சொல்கிறோம். டாம் ஹேஸ்
I shower every morning. It rains a lot in winter. வின்டரில் அதிகமாக மழை பெய்யும் அப்படிங்கிறது ஜென்ரலாக சொல்கிறது. ஆனால் இப்போ மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தா இட்ஸ் ரெய்னிங். கிளியரா? ஐ டோன்ட் வாட்ச் டெலிவிஷன் வெரி ஆஃபன். நான் அடிக்கடி டிவி பார்க்குறதில்ல. ஐ டோன்ட் வாட்ச் டெலிவிஷன் வெரி ஆஃபன். இப்போ நான் டிவி பார்த்துக்கிட்டு இல்லை அப்படின்னா ஐ ஆம் நாட் வாட்சிங் இட். ஐ ஆம் நாட் வாட்சிங் டிவி நவ். ஆனால் நான் பொதுவாக எப்போதுமே அடிக்கடி பார்க்குறதில்ல அப்படின்னா ஐ டோன்ட் வாட்ச் டிவி வெரி ஆஃபன். வாட் டு யூ யூஸ்வலி டூ அட் த வீக்கெண்ட்? நீ வீக்கெண்டில் பொதுவாக என்ன பண்ணுவ, வழக்கமாக என்ன பண்ணுவ? வாட் டு யூ யூஸ்வலி டூ அட் த வீக்கெண்ட். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நல்லா கவனிச்சுக்கோங்க. we do not use these verbs in the present continuous. இந்த வேர்பெல்லாம் நம்ம ஐஎன்ஜி ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. லைக், லைக்கிங் அப்படின்னு யூஸ் பண்ணக்கூடாது. லவ்விங் யூஸ் பண்ணக்கூடாது. வாண்ட் தான், வாண்டிங். நோ, அண்டர்ஸ்டாண்ட், ரிமெம்பர், டிபெண்ட், ப்ரிஃபர், ஹேட், நீட், மீன், பிலீவ், ஃபர்கெட் இதெல்லாம் நம்ம ஐஎன்ஜி ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் த ப்ரெசன்ட் சிம்பிள் ஒன்லி வித் தீஸ் வேர்ப்ஸ். ஐ வாண்ட், டூ யூ லைக் இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணணும். ஐ வாண்ட், ஐ ஆம் வாண்டிங், ஆர் யூ லைக்கிங் இப்படி நம்ம கேட்கக்கூடாது. ஐ ஆம் டயர்ட், நான் டயர்டாக இருக்கேன், நான் வீட்டுக்கு போகணும். ஐ வாண்ட் டு கோ ஹோம், ஐ ஆம் வாண்டிங் டு கோ ஹோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ ஆம் வாண்டிங் யூஸ் பண்ணக்கூடாது. டு யூ நோ தட் கேர்ள், உனக்கு அந்த கேர்ளை தெரியுமா? ஆர் யூ நோயிங் த கேர்ள் அப்படி கேட்கக்கூடாது. டு யூ நோ தட் கேர்ள்? எஸ், பட் ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹர் நேம். எனக்கு அவளோட பேர் வந்து ஞாபகம் இல்லை. ஐ ஆம் நாட் ரிமெம்பரிங் அப்படி சொல்லக்கூடாது. ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹர் நேம். ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியல. ஐ ஆம் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படி சொல்லக்கூடாது. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். வாட் டு யூ மீன், நீ என்ன சொல்கிற, எனக்கு புரியல. ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். கிளியரா? அண்ட் இதை நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை ப்ரெசன்ட் கண்டினியூஸில் யூனிட் 3லையும் யூனிட் 4லையும் இருக்கும். நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை பார்க்குறதுனா நம்ம வீடியோவை எடுத்து பார்த்துக்கலாம். அண்ட் ப்ரெசன்ட் சிம்பிள் மறுபடியும் யூனிட் 5 யூனிட் 7ல் இருக்கும். நீங்கள் அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சூப்பராக புரியும். அண்ட் யூனிட் நம்ம 26லையும் இதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம எக்ஸசைஸ்க்கு போயிடலாமா? ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் பார்ப்போம். ஆன்சர் த கொஷின்ஸ் அபவுட் த பிக்சர். இங்கே 4 பிக்சர் கொடுத்துருக்காங்க. அடுத்து 4 சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கேள்வியும் இருக்குது, பதிலும் இருக்குது. ஸோ இந்த பிக்சரை பார்த்து நம்ம எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு பிக்சரை பாருங்கள். ஒரு பையன் குளிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் என்ன சொல்கிறான்? ஐ ஆம் அ ஃபோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்கிறான். இப்போ இதை வச்சு நம்ம எழுத போகிறோம். என்ன கேள்வி கேட்டிருக்காங்க? டஸ் ஹீ டேக் ஃபோட்டோகிராஃப்ஸ்? அவன் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுப்பானா? இப்போ அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கான், ஆனால் அவன் ஃபோட்டோ எடுப்பான் தானே? எஸ், ஹீ டஸ். ஓகே. வாட் இஸ் ஹீ டூயிங்? அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஹீ இஸ் ஹேவிங் அ பாத். இப்போ இஸ் ஹீ டேக்கிங் அ ஃபோட்டோகிராஃப்? இப்போ அவன் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கானா? நோ, ஹீ இஸ்ன்ட். கரெக்டா? ஸோ இப்போ என்ன சுச்சுவேஷனோ அதை வச்சு தான் நம்ம எழுத போகிறோம். இப்போ அடுத்தது பாருங்கள். ஒரு கேர்ள் பியானோ வாசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க யார்? ஐ ஆம் அ பஸ் டிரைவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு டிரைவர். ஆனால் இப்போ அவங்க வண்டி ஓட்டிகிட்டு இருக்காங்களா? இப்போ அவங்க வண்டி ஓட்டிகிட்டு இல்லை. ஆனால் இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? பியானோ வாசிச்சுட்டு இருக்காங்க. ஓகே. ஃபஸ்ட்டு கேள்வி, இஸ் ஷீ டிரைவிங் எ பஸ்? அவள் பஸ் ஓட்டிகிட்டு இருக்காளா? நோ, ஷீ இஸ்ன்ட். ஷீ இஸ்ன்ட். டஸ் ஷீ டிரைவ் அ பஸ்? அவள் பஸ்ஸு ஓட்டுவாளா? எஸ், ஷீ டஸ். இப்படி தான் நம்ம ஷார்ட் ஆன்சர்ஸ் படிக்கணும். இதை நம்ம யூனிட் 5, 6 இதிலலாம் நம்ம பார்த்துருக்கோம். கரெக்டாக? வாட் இஸ் ஷீ டூயிங்? இப்போ அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கா? பியானோ வாசிச்சுட்டு இருக்கா. ஷீ இஸ் பிளேயிங் பியானோ. ஓகே. இப்போ தேர்டு பாருங்கள். இவன் என்ன சொல்கிறான்? ஐ ஆம் அ விண்டோ கிளீனர். நான் ஒரு விண்டோ கிளீனர். இப்போ அவன் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? விண்டோ தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். கரெக்டாக? டஸ் ஹி க்ளீன் விண்டோஸ்? அவன் விண்டோஸ் க்ளீன் பண்ணுவானா? எஸ், ஏன்னா அவன் விண்டோ கிளீனர் தானே. எஸ்,
he does. Is he cleaning a window? இப்போ அவன் விண்டோ க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கானா? ஆமாம், இப்போ அவன் க்ளீன் பண்ணிட்டு தானே இருக்கான், அந்த வேலையை தான் பார்த்துட்ருக்கான். ஃபஸ்ட்டு ரெண்டுலேயும் அவங்க டிரைவர் ஆனால் வேறு வேலை பார்த்துட்ருக்காங்க. ஃபோட்டோகிராஃபர் அவன் அங்கே குளிச்சுட்ருக்கான். பட் இங்கே பாருங்கள், அவன் விண்டோ க்ளீனர் தான். இப்போ அவன் பார்த்துக்கிட்டு இருக்க செயலும் விண்டோ க்ளீன் பண்ணுற வேலை தான். அப்போது எஸ் he is. Yes, he is. What is he doing? இப்போ அவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? He is, yes, correct. He is cleaning the window. Okay. அடுத்தது மூணாவது பாருங்கள், ரெண்டு பேர் உட்காந்துருக்காங்க. ரெண்டு பேர் என்ன சொல்கிறாங்க? we are teachers அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. டிவி பார்த்துட்ருக்காங்க. இப்போ அவங்க நடத்திட்டு இருக்காங்களா? இல்லை, உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. இப்போ கேள்வியை பார்ப்போம். ஆர் தே டீச்சிங்? அவங்க நடத்திட்டு இருக்காங்களா? நோ, தே ஆர் இன்ட். தே ஆர் இன்ட் இல்லைனா தே ஆர் நாட். டு தே டீச்? அவங்க டீச் பண்ணுவாங்களா? ஆமாம், டீச் பண்ணுவாங்க. அவங்க டீச்சர்ஸ் தானே, டீச் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ அவங்க டீச் பண்ணிகிட்டு இல்லை, அதனால தான் நோ தே ஆர் நாட் அப்படின்னு எழுதுகிறோம். ஆர் தே டீச்சிங் அப்படின்னு கேட்டதுனால நோ தே ஆர் நாட்னு எழுதுகிறோம். அவங்க டீச் பண்ணுவாங்களா? ஆமாம், டீச் பண்ணுவாங்க. எஸ் தே டூ. எஸ் தே டூ. ஓகே. வாட் டூ தே டூ? அவங்க என்ன பண்ணுற? வாட் தே டூனா என்ன சொன்னேன் ஏற்கனவே, ஞாபகம் இருக்கா? யூனிட் 4ல் யூனிட் 5ல் படித்தோமே. வாட் டூ தே டூ அப்படின்னா அவர்கள் என்ன வேலை செய்கிறாங்கன்னு கேட்குறாங்க. என்ன ஜாப் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கு என்ன பதில்? அவங்க யார்? டீச்சர்ஸ் தானே. தே ஆர், அவர்கள், தே ஆர் டீச்சர்ஸ். கிளியர்? அடுத்தது போகலாமா? இப்போ அடுத்ததில் என்ன செய்ய சொல்கிறாங்க? ஆம், இஸ், ஆர் இல்லைனா டூ, டோன்ட், டஸ், டஸ்இன்ட் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆம் இஸ் ஆர் எங்கே வரும்? ப்ரெசன்ட் கண்டினியூஸுக்கு ஆம் இஸ் ஆர் வரும். டூ நாட், டூ இது எங்கே வரும்? ப்ரெசன்ட் சிம்பிளில் ப்ளூரலுக்கு வரும். ஐ, வி, யூ, தே ப்ளூரலுக்குலாம் வரும். டஸ்ஸும் டஸ்இன்ட் எங்கே வரும்? ஹீ, ஷீ, இட்டுக்கு வரும். கிளியரா? பார்க்கலாமா? எக்ஸ்கியூஸ் மீ. நீங்கள் இங்கிலீஷ் பேசுவீங்களா? இது எப்படி கேட்குறது? டூ யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? வேர் இஸ் ஆன்? ஆன் எங்கே? எனக்கு தெரியல, அது எப்படி சொல்கிறது? ஐ டோன்ட் நோ. வாட்ஸ் ஃபன்னி? என்ன ஃபன்னி? ஏன் சிரிச்சிட்ருக்கீங்க? சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. லாஃபிங். நீங்கள் ஏன் சிரிச்சிட்ருக்கீங்க? வை ஆர் யூ லாஃபிங்? கரெக்டா? அடுத்தது உங்கள் சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க? இங்கே கேட்டாங்க இல்லையா, வாட் டூ தே டூ? அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா வாட் டூ தே டூ. உங்கள் சிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா வாட் டூ யுவர் சிஸ்டர் டூ? ஷீ இஸ் அ டென்டிஸ்ட். அவங்க ஒரு டென்டிஸ்ட். இப்போ மழை பெஞ்சிகிட்டு இருக்கு, அது எப்படி சொல்கிறது? ஐஎன்ஜி இல்லையா? இட்டுக்கு அப்புறம் என்ன போடணும்? இஸ். இட் இஸ் ரெய்னிங். மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஐ வாண்ட் டு கோ அவுட் இன் த ரெயின். எனக்கு மழையில் போக தேவையில்லை, போக வேணாம் அப்படின்னு எப்படி சொல்லணும்? ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அவுட் இன் த ரெயின். நான் மழையில் வெளியில் போகணுன்னு இல்லை, விருப்பப்படலை. வேர் யூ கம் ஃப்ரம் எப்படி கேட்கணும்? இங்கே கம்மிங் அப்படின்னு இருந்துச்சுன்னா வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் கேட்கலாம். இங்கே கம் தானே இருக்குது. அப்போ வேர் டூ யூ கம் ஃப்ரம்? நீ எங்கேருந்து வர? வேர் டு யூ கம் ஃப்ரம்? இதே இங்கே கம்மிங்னு இருந்துச்சுன்னா வேர் ஆர் யூ கம்மிங் ஃப்ரம் கேட்கலாம். கேனடா அப்படின்னு பதில் சொல்கிறாங்க. ஹவு மச் இட் காஸ்ட் டு ஃபோன் கேனடா? கேனடாவுக்கு ஃபோன் பண்ணால் எவ்வளோ காஸ்ட் ஆகும்? காஸ்ட். அப்போ இட்டு வந்துச்சுன்னா டஸ். ஹவு டஸ் இட் காஸ்ட் டு ஃபோன் கேனடா? ஜார்ஜ் இஸ் அ குட் டென்னிஸ் பிளேயர். ஜார்ஜ் வந்து ஒரு நல்ல டென்னிஸ் பிளேயர். பட் ஹீ ப்ளே வெரி ஆஃபன். அவன் அடிக்கடி விளையாட மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் நல்ல பிளேயர் தான், ஆனால் அடிக்கடி விளையாடுறதில்ல. ஹீ டசன்ட் ப்ளே வெரி ஆஃபன். கிளியரா? ஸோ நம்ம அடுத்ததுக்கு போகலாமா? அடுத்தது பாருங்கள். புட் த வேர்ப் இன் ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ஐ ஆம் டூயிங் ஆர் த ப்ரெசன்ட் சிம்பிள். இதில் எதெல்லாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ், எதெல்லாம் ப்ரெசன்ட் சிம்பிள் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? நீங்கள் இங்கிலீஷ் பேசுவீங்களா? டு யூ ஸ்பீக் இங்கிலீஷ்? ஆர் யூ ஸ்பீக்கிங் இங்கிலீஷ்னு கேட்கக்கூடாது. வேர் இஸ் டாம்?
டாம் எங்க? he is having a shower. இப்போ அவன் குளிச்சுட்டு இருக்கான். டாம் எங்க? அவன் குளிச்சுக்கிட்டு இருக்கான். he is having a shower. I don't watch TV very often. நான் அடிக்கடி டிவி பார்க்கறது இல்லை, பொதுவாக சொல்கிறது. லிசன் அப்படின்னா கவனி, யாரோ பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இப்போ பாட்டு பாடிட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ somebody is singing. இப்போ பாடிட்டு இருக்காங்க, கேளேன், இப்போ சத்தம் கேட்குது, அப்போ இப்போ பாடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ கண்டினியூஸ். somebody is singing. சந்திரா இஸ் டயர்டு. அவள் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறான். ஷீ இஸ் வாண்டிங்கா, வாண்ட்டுக்கு ஐஎன்ஜி போடவே கூடாதுல எப்போதுமே. அப்போது ஷீ வாண்ட்ஸ். ஏன் எஸ் போட்டோம்? ஹீ ஷீட்டுக்கு வேர்புக்கு பக்கத்தில் எஸ் போடணும் இல்லையா, ப்ரெசன்ட் சிம்பிளில். ஓகே. ஹவ் ஆஃபன் யூ ரீட் அ நியூஸ் பேப்பர். ஹவ் ஆஃபன் கரெக்டு. ஹவ் ஆஃபன் do you read newspaper? excuse me, but நீங்கள் இடத்துல உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ எப்படி சொல்கிறது? you are sitting in my place. oh I am sorry அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இல்லையா, இப்போ உட்காந்துட்ருக்காங்க அதனால். அடுத்தது I am sorry, I not understand. எனக்கு புரியலங்கிறது எப்படி சொல்கிறது? I don't understand. Can you speak more slowly? கொஞ்சம் ஸ்லோவாக பேச முடியுமா? அப்படி கேட்குறதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். Can you speak more slowly? It's லேட் ஆயிடுச்சு. நான் வீட்டுக்கு போகிறேன். இது எப்படி சொல்லணும்? I am going home now. என் கூட நீ வரியா அப்படி கேட்குறது. do you come with me? நீ என் கூட வரியா? கிளியர். அடுத்தது what time your father finish work in the evenings? ஈவினிங்கில் உங்கள் அப்பா எப்போ வேலையை செஞ்சு முடிப்பார்? எப்போதுமே இது பொதுவாக கேட்குறது. அப்போ என்ன கேட்கணும்? ப்ரெசன்ட் சிம்பிளில் யுவர் ஃபாதர். அப்போ யுவர் ஃபாதர் சிங்குலர் தானே. வாட் டைம் டஸ் யுவர் ஃபாதர் ஃபினிஷ் ஒர்க் இன் த ஈவினிங்? கிளியரா? அடுத்தது யூ கேன் டேர்ன் ஆஃப் த ரேடியோ. நீ ரேடியோவை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நான் லிசன் பண்ணிட்டு இல்லை. ஐ ஆம் நாட் லிசனிங் டு இட். இப்போது கண்டினியூஸில் ஐ ஆம் நாட் லிசனிங் டு இட். வேர் இஸ் பவுல் எங்கே? இந்த கிச்சனில் இருக்கான். அப்போ அவன் கிச்சனில் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? இப்போது கிச்சனில் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்? ஹீ இஸ் குக்கிங் சம்திங். ஹீ இஸ் குக்கிங் சம்திங். புரியுதா? அடுத்தது 13th ஒன் நல்லா கவனிங்க. மார்ட்டின் யூஸ்வலி நாட் டிரைவ். வழக்கமாக டிரைவ் பண்ணுவதில்லை ஒர்க்குக்கு. ஹீ யூஸ்வலி வாக். அப்போ யூஸ்வலி வந்துச்சுன்னா என்ன தான் அது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் தான், கண்டினியூஸ் வராது. சரியா? அப்போ மார்ட்டின் வந்து சிங்குலர் இல்லையா, அப்போ என்ன பண்ணணும்? நெகட்டிவ்க்கு டோ நாட் போடணுமா, டசன்ட் போடணுமா? கரெக்ட். மார்ட்டின் டசன்ட் யூஸ்வலி டிரைவ் டு ஒர்க். அவன் வண்டியில் போக மாட்டான், டிரைவ் பண்ணிட்டு போக மாட்டான். ஹீ யூஸ்வலி வாக்ஸ். ஏன்னா சிங்குலர் இல்லையா, ஹீ ஷீட் வந்தால் எஸ்ஸில் போடணும். கிளியர்? அடுத்தது ஷூ. அவளுக்கு காஃபி பிடிக்காது. எப்படி சொல்லணும்? அவளுக்கு காஃபி பிடிக்காது நெகட்டிவில். டோன்ட் வருமா, டசன்ட் வருமா? கேர்ள், ஒரே ஒரு கேர்ள் இல்லை, சிங்குலர். அப்போ என்ன சொல்லணும்? டசன்ட். ஷி டசன்ட் லைக் காஃபி. அவள் எதை ப்ரிஃபர் பண்ணுவா? டீயை ப்ரிஃபர் பண்ணுவா. ஷீ ப்ரிஃபர்ஸ்
ஷி ப்ரிஃபர்ஸ் டீ. ஏன் எஸ் போட்டோம்? சிங்குலர் இல்லையா? ஹீ ஷீட்டுக்கு எஸ் வைக்கணும், நெகட்டிவில் டசன்ட் போடணும். புரிஞ்சிச்சா? ஸோ யூனிட் 8 உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும் நான் நம்புகிறேன். இதில் ப்ரெசன்ட் கண்டினியூஸும் ப்ரெசன்ட் சிம்பிளும் சேர்ந்து வந்தால் எப்படி அப்படிங்கிறத பார்த்தோம். ஒருவேளை உங்களுக்கு இது கொஞ்சம் புரியல அப்படின்னா நீங்கள் யூனிட் 4, 5, 6, 7 இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மறுபடியும் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இன்னும் சூப்பராக புரியும். ஓகே, ஸோ நாளைக்கு நம்ம யூனிட் 9ல் சந்திப்போம். பாய்.